பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். எல்லா பரிகாரமும் பண்ணிட்டேங்க, காரியமே நடக்க மாட்டேங்குதுங்க. பிரார்த்தனை பண்ணி பண்ணி காரியம் நடக்காம போட கோவிலே போவேனா அப்படிங்கிற ஒரு டெசிஷன் எடுத்துட்டேன். இத்தனை பேர் சொல்றீங்க, எவ்வளவு பேர் சொல்றோம். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு குரூப்புக்கு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகல. 30 வயசு ஆகுது அந்த பையனுக்கு. என்கிட்ட தான் ஜாதகம் பார்த்தாங்க. நான் சொன்னேன் கல்யாணம் ஆளுங்க, எங்கெங்கயோ ஜாதகம் பார்த்தா சந்த தோஷம் இந்த தோஷம் எல்லாம் சொல்றாங்க, கல்யாணமே ஆல. இன்னொரு 2 வருஷம் ஆச்சுன்னா 32 வயசு, கல்யாணமே ஆகாது. அப்படி கவலை தோய்ந்த முகத்தோடு அம்மா அப்பாவும் சொன்னாங்க. உங்களை பார்க்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. பையன் நல்ல ஐடில வேலை பார்க்கிற பையன், சுறுசுறுப்பான பையன், பையன் நல்லா தான் இருக்கான். என்னவோ அந்த கல்யாண பிராப்தத்துல ஏதோ ஒரு தடை ஒண்ணு இருக்கு. நான் எல்லாத்தையும் முடி வச்சுட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், ஐயா உங்க வீட்டு பக்கத்துல பெருமாள் கோவில் இருக்கா? இருக்கே. அந்த கோவில்ல கொடிமரம், துவஜஸ்தம்பம்னு சொல்லுவாங்க, கொடிமரம் இருக்கா? இருக்கே. அப்ப ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை துவஜஸ்தம்பத்தை 9 சுத்து சுத்துங்க. 9 சுத்து சுத்திட்டு துவஜஸ்தம்பம் முன்னாடி நின்னுட்டு பெருமாள் கிட்ட ஒரு பிரார்த்தனை தான் வைக்கணும். பெருமாள் கிட்ட என்னோட பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, சீக்கிரமா அந்த கல்யாண பிராப்தத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு சாஷ்டாங்க நமஸ்காரம். அதாவது யாரு பண்ணணும்? ஆண்கள். பெண்களாயிருந்தா பஞ்ச சமஸ்காரம் பண்ணணும். பெண்களுடைய விழுந்து செய்கிறது எப்படின்னு தெரியும் இல்லையா? அந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டு திரும்ப அங்க உட்கார்ந்துட்டு பெருமாளை பிரார்த்திங்க, எனக்கு கண்டிப்பா கல்யாணம் நடக்கணும். ஆணாக இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். போறதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட சொன்னதை உங்ககிட்ட நான் சொல்றேன். உங்க வீட்டுல யாருக்காவது கல்யாணம் ஆகல அப்படின்னா இந்த பரிகாரம் பண்ணுங்க. யாருக்காவது மன சோர்வு, மன சஞ்சலம், அதாவது இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமான்னு அந்த சஞ்சலத்துல ஓடி 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 எந்த வேலையுமே நடக்கல. எந்த வேலையுமே நடக்கல. சஞ்சலம் தான் நிறைய இருக்கு. சஞ்சலம் நிறைய இருக்கு. அது யாருக்கு வேணாலும் இருக்கலாம் சஞ்சலம். இவங்க தான் பண்ணணும், இவங்க தான் செய்யணும், அவங்க தான் செய்யணுங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது. மனசஞ்சலம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க அதுக்கு அடுத்தது டெசிஷன் எடுக்க முடியாம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்மளுடைய விஷயம் என்ன சொல்லட்டுமா? வேலைக்கு ட்ரை பண்றேன் சார், வேலைக்கு ட்ரை பண்றேன், ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். திடீர்னு பார்த்தா 5 கம்பெனி அட்டன் பண்ணேன், இன்டர்வியூ வராதுன்னு நினைச்சேன். 5 கம்பெனிலையும் ஜாயின் பண்ண சொல்லிட்டான். எந்த கம்பெனி போறது? எல்லாமே நல்ல கம்பெனி, எல்லாமே நல்ல சேலரி, ஆனா ஒரே டைப் ஆஃப் சேலரி. எந்த கம்பெனி போறது? அது மனசஞ்சலம் இல்ல? அப்ப இந்த மனசஞ்சலம் போக்குறதுக்கு என்ன வழி? அதுக்கு என்ன பரிகாரம்? இதெல்லாம் பரிகாரங்க. இந்த பரிகாரத்தை சொல்றேன், செய்யுங்க. கல்யாணம் ஆகலைங்கிறதுக்கும் பரிகாரம் இல்லையா? வேலைக்கு ட்ரை பண்ணேன், 5-6 இன்டர்வியூ போனேன். என் நேரம் 5-6 கம்பெனில நான் இன்டர்வியூ போன கம்பெனில செலக்ட் ஆயிட்டேன். அடுத்தது நான் படிச்சாச்சுங்க, பிஇ முடிச்சு நல்ல மார்க்ல முடிச்சிட்டேன். கேம்பஸ் இன்டர்வியூன்னு ஒன்று வந்து செலக்ட் பண்ணிட்டு போனாங்க. 6 மாசம் 7 மாசம் 8 மாசம் ஆச்சு, இன்னும் வரல. வருமா வராதா? வருமா வராதா? ஏன் வேற கம்பெனியும் ட்ரை பண்ண முடியல என்னால. அதை நினைச்சுக்கிட்டே இருக்கேன், அது எனக்கு வரணும். ஏன்? என்னுடைய ட்ரீம் கம்பெனி இருக்கா? எவ்வளவு பேருக்கு இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லையா? அதனால குழந்தை பாக்கியத்துக்கும் சரி, மனசஞ்சலத்துக்கும் சரி, ஜாப், 3த்துக்கும் சேர்த்து ஒரே பரிகாரம் இருந்தா நீங்க பண்ணலாமா? அதாங்க துவஜஸ்தம்ப பரிகாரம். இது எப்படி பண்ணணும்னு சொல்றேன். நான் சொன்ன அவருக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆச்சு. அது மாதிரி உங்களுக்கு ஒரு வீட்டுல நல்ல காரியம் நடக்கணும்னாலும் இதை பண்ணுங்க. என்ன பண்ணணும்? சனிக்கிழமை 9 வாரம், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், யாரோ. பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னா அப்பா அம்மா செய்யலாம், இல்ல அந்த பொண்ணே செய்யலாம். பையனுக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னா பையன் செய்யலாம், இல்ல பையனோட அப்பா அம்மா செய்யலாம். வேலை கிடைக்கிறதுக்கு அந்த வேலை யாருக்கோ அவங்க மட்டும்தான் போகணும். அப்ப என்ன பண்ணோம்? சனிக்கிழமை பெருமாளுக்கு ஒரு மாலை,
பெருமாளுக்கு ஒரு மாலை. மாலை வாங்க காசு இல்லைனாலும் பரவாயில்ல, சரம், பூச்சரம் இல்லையா, அதை வாங்கி கொண்டு போய் முதல்ல பெருமாள்கிட்ட கொண்டு போய் அந்த அர்ச்சகரிடம் கொடுத்து இந்த மாலையை சாற்றுங்கள்னு சொல்லணும். சொல்லிட்டு அங்க கொடுக்குற தீர்த்தம் சடையை வாங்கி கொண்டு நேர வந்து துவஜஸ்தம்பத்துக்கிட்ட நின்று சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்யணும். ஆண்களாக இருந்தால், பெண்களாக இருந்தால் பஞ்சசம்ஸ்காரம் செஞ்சுட்டு நேர 9 சுத்த ஆரம்பிக்கணும். துவஜஸ்தம்பத்தை மட்டும் சுத்தணும். சுத்தறதுக்கு வழி இருக்கும். அப்படி அந்த கோவில்ல சுத்தறதுக்கு வழி இல்லைன்னா பிரகாரத்தை சுத்தி தான் ஆகணும், வேற வழி இல்லை. துவஜஸ்தம்பத்தையும் சேர்த்து அப்ப துவஜஸ்தம்பத்தை நல்லா பிரதட்சணம் பண்ணிட்டு 9 சுத்திட்டு திரும்பவும் வந்து துவஜஸ்தம்பத்துக்கிட்ட நின்று உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்ற வேண்டும். ஒரு பிரார்த்தனை தான். 5 பிரார்த்தனை இருக்கு. எனக்கு அந்த 5 சொல்றேன்னா சொல்லக்கூடாது. ஒரு பிரார்த்தனைக்கு 9 வாரம், அடுத்த பிரார்த்தனைக்கு 9 வாரம், அடுத்த பிரார்த்தனைக்கு 9 வாரம். இது மாதிரி வாரங்கள் 9 வாரம், 9 சுத்து. சனிக்கிழமை பூ வாங்கிட்டு வரணும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் பகவானுக்கு சாற்றுவதற்கு பூ வாங்கி கொடுத்துட்டு செஞ்சுட்டு 9 வாரம் முடியும் பொழுது பெருமாளுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணணும். பண்ணிட்டு நீங்க போனால் நல்லது. 9 வாரத்துக்குள்ள உங்களது பிரார்த்தனைகள் நிறைவேற்றப்படும் பெருமாள் மூலியமாக. துவஜஸ்தம்பத்தை ஏன் பர்டிகுலரா சுத்த சொல்றேன், கொடிகம்பத்தை ஏன் பர்டிகுலரா சுத்த சொல்றேன்னா, எப்பொழுதுமே நான் சொல்லுவேன், சிவ விஷ்ணு பிரம்மா 3 பேருமே இருக்கக்கூடிய இடம் தான் மேல இருக்கிற இடம். 33,000 தேவதைகளும் தேவர்களும் இருக்கக்கூடியதான் கொடிமரம். விசேஷமான கொடிமரம். எல்லா கோவில்கள்லையும் அந்த கொடிமரத்துலதான் ஒரு கோவில்ல உற்சவ காலங்கள்ல அந்த கொடிமரத்துலதான் தேவர்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதனாலதான் கொடிமரத்தை பிரதட்சணம் பண்ணா உங்களுக்கு நினைத்த காரியம் நடக்கும், மனசஞ்சலங்கள் போகும். ஆனா ஒரு பிரார்த்தனை ஒண்ணுதான். ஆனா இந்த மனசஞ்சலம் இருக்கே, அது பிரார்த்தனை கிடையாது. மனசஞ்சலம் போகணும்னு நம்ம சொல்லக்கூடியதான். அதுக்கும் 9 சுத்து. ரைட்டுங்களா? இது மாதிரி பண்ணுங்க. அருமையான ஒரு வாழ்க்கைங்க. எப்பொழுதுமே நான் சொல்லுவேன், நம்ம ஒரு பிரார்த்தனையை கொண்டு போய் கடவுளிடம் செலுத்தினால் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையைத்தான் கடவுள் கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. அப்ப கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். அதுதான். கடவுளை நம்புங்க, அவருதான் நமக்கு எல்லாமே. பகவான் தான் நமக்கு எல்லாம். அதனால இந்த பிரார்த்தனைய பகவானிடத்துல செலுத்துங்க. 9 சுத்து கொடிமரத்தை சுத்துங்க. அப்புறம் பாருங்க, நீங்க நினைச்சது நடக்கும், கல்யாணம் ஆகும், மனசஞ்சலம் போகும். செய்யறீங்களா? செய்யுங்க. பக்தி ஒளி நேர் மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தை நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேரலுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடான கோடி நன்றிகள்.